வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உலகம் வாழ்த்துகிறேன். இப்பொழுது நாங்கள் வாஷிங்டன் டிசி USA அங்கிருந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வது நன்மையும் ஏற்றதுமாயிருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி சாய்த்து நடக்கும்போது நமக்கு நன்மைகள் பயக்கும். இதுதான் வேத வசனம் சொல்கிறது. Let's turn our Bibles to Proverbs 3rd chapter, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை தான் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். என் மகனே, இங்கிருந்து மகனேன்றது மகளையும் எடுத்து வைத்துக் கொள்கிறோம். என் போதகத்தை மறவாதே. என் இருதயம் உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது, பாதுகாத்து கொள்ள கடவுது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசின் சமாதானத்தை பெருகப்படும். நம்ம வாழ்க்கையில் இம்பார்ட்டண்ட் திங் ஆகிய நீடித்த நாட்கள், தீர்க்காயுசு, சமாதானம், பீஸ். இது மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது இந்த 1ஆம் அதிகாரத்துலையும் வாசிக்கலாம். இந்த 1ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் வாசித்தீங்கன்னா, என் ஆலோசனைகள் எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொடுத்ததை வெறுத்தீர்கள். God gives us instructions how to live in this world. அதை தள்ளி நாம் நடக்கும்போது நம்மளுக்கு பிரச்சனைகள் வருகிறது. நம்ம வேத சரித்திரத்தில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசித்து கொண்டு வரும்போது ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். அப்போ நம்ம அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், வேத வசனத்தின் கூறப்பட்டிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும்போது அவைகள் நமக்கு நன்மைகளை கொண்டு வருகிறது சேர்க்கிறது. ஏனென்றால் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த சகல வல்லமை உள்ள தேவன் நாம் இப்படிதான் வாழ வேண்டும் என்றது அவர் நியமித்திருக்கிறார். அந்த வழிகளுக்குள்ளே நாம் நடந்தால் நாம் நன்றாக நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். அதை விட்டுட்டு நம்ம அந்த உலக பிரகாரமாக வாழும்போது நமக்கு தோல்விகளும் வேதனைகளும் பிரச்சனைகளும் வந்து கொண்டே சேர்ந்திருக்கும். இப்பொழுது நம்முடைய வேத புத்தகத்தை திறந்து பார்க்கும்போது இப்பொழுது சவுல் ராஜாவை பற்றி வாசிக்கலாம். 1 சாமுவேல் எடுத்து வாசிக்க போகும்போது இந்த இடத்துல சவுலுக்கு ஆண்டவர் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. இப்பொழுது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். இப்போ அந்த காலத்தில் தேவன் பேசும்போது ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு பேசுவார். இந்த காலத்தில் பேசும்போது நாம் வேதத்தை வாசிக்கும் போது பேசுகிறார், அல்லது தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசுகிறார், அல்லது சபைகளில் பேசுகிறார். இப்போ இந்த சமயத்தில் சவுலுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருகிறது. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, சிறுவேலாகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உண்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இப்போ கர்த்தர் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். மோசேயும் யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரர்களை கூட்டி கொண்டு வரும்போது, எகிப்துக்கு கூட்டி வரும்போது அமலேக்கியர் அவர்களை மடங்கடித்த இது படுத்தாங்க. திடீர் சர்ப்ரைஸ் அட்டாக் கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம பிசாசு செய்கிறது இந்த வேலை தான். அந்த காலத்தில் அமலேக்குன்ற ஜாதிகளை கொண்டு பண்ணா, இந்த காலத்தில் நம்மளுக்கு எல்லா விதத்திலையும் கொண்டு வரோம். சர்ப்ரைஸ் அட்டாக் தான் கொடுக்குறோம். இப்போ கர்த்தர் அதை மனத்தில் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ராஜா சவுல் ராஜாவை பார்த்துக்கிட்டு அங்கே சொல்கிறாரு, சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு
அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதில் வைத்திருக்கிறேன். நம்ம மறந்தாலும் சரி, கர்த்தர் மறக்கிறது இல்லை. எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் மறக்கிறது இல்லை. பிசாசு நம்மளை மடங்கடித்து, பிசாசு நம்மளை தொந்தரவு பண்ணி நம்மளுக்கு உபதிரம் கொடுத்து எல்லா காரியத்தையும் கொடுக்கும்போது அவர் எல்லா காரியத்தையும் மனதில் வைத்துட்டு தான் இருக்கிறாரு. இப்போ வழிமறித்த செய்கையை மனதில் வைத்திருக்கிறேன். இப்பொழுது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வையாமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்றார் என்று சொன்னார். இப்ப இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது. இப்ப கிங் சாலுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது. சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா வருது. எல்லாத்தையும் இறக்கம் வைக்கும். இந்த இடத்துல பார்த்தா ரொம்ப பயங்கரமா தான் இருக்கும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அமலேக்கை மடங்கடிக்கணும், ஒண்ணு. அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரிக்கணும். இது உலகத்துல நம்ம உலகத்தோடு தொடர்பு வைத்துக் கொள்ளாதபடி, நம்ம எந்த காரியம் நம்மை கர்த்தரிலிருந்து பிரிக்குதோ அதுக்கு இறக்கம் வைக்காதபடி நாம் அது எல்லாத்தையும் சங்கரிக்கணும். அவன் மேல இறக்கணும். அவனுடைய அது புருஷர்களையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும். சம்டைம்ஸ் வி ஹாவ் அ சாஃப்ட் கார்னர் ஃபார் எவ்ரிபடி. இது பாவம் விட்டுடலாம், ஐயோ பாவம் எதுக்கு, கர்த்தர் வேண்டான்னா நம்மளுக்கு வேண்டாம்னு விலக்கி வைக்கிறது நல்லது. புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும், இவைகள்லாம் வெல்த். சம்டைம்ஸ் இவைகள் தான் நம்மளுக்கு ட்ராப்பா இருக்கும். ஏன்னா இவைகளெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆனா இந்த இடத்துல அவனை கம்ப்ளீட்டாக அவனை மடங்கடிச்சு அவனை கொன்று போட்டுடுன்னு சொல்றாரு. கொன்று போட கடவா என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்றான். அப்போது இதெல்லாம் இப்ப இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பாதி கேட்கறது, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பாதி செய்யறது. இப்ப ஆபிரகாம் அந்த இடத்துல செய்த மாதிரி தான் இங்கேயும் பாதி கேட்கறது, பாதி செய்யறது, பாதி செய்யாம இருக்கிறது. அப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த சண்டை நடக்குது. அந்த இடத்துல சண்டை நடக்கும் போது அமலேக்க தோக்கடிச்சிட்டான். அவங்க ராஜாவாக ஆகாயை கொண்டுட்டுறான். ஆனால் கர்த்தர் சொன்னபடி மடங்கடிக்கல. அதுல இருக்கிற நல்ல நல்ல இதெல்லாம் எடுத்துட்டு ரீசனிங். காட் டசன்ட் லைக் எனி ரீசனிங். கர்த்தர் வேண்டான்னா வேணாம் தான். இப்ப இவன் என்ன பண்ணிடுறான், நேரா கொண்டு அவைகளை கொண்டு நம் கர்த்தருக்கு பலியிட வந்தேன்னு சொல்லி சொல்றான். கர்த்தர் சொன்னாரு அவைகளெல்லாம் சங்கரிக்க கடவாயின்னு சொல்லிட்டு. இவன் என்ன சொல்றான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். இது விளக்கமாக பின்வரும் நாட்களில் படிக்கலாம். இப்ப அந்த காரியங்கள் நடக்கும்போது கர்த்தருக்கு கோபம் வருது. இட்ஸ் அ லெசன் ஃபார் அஸ். நம்மளுக்கு ஒரு பாடம் அது. கர்த்தர் சொன்ன காரியத்தை சொன்ன மாதிரி செய்யணும். அதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு கர்த்தர் சொல்றது. இப்போ நிறைய ஊழியத்துல கூட ஊழியம் செய்யும் போது கர்த்தர் சொல்றபடி செய்யறது நல்லது. நம்ம இஷ்டப்படி செய்யறது நல்லது இல்லை. ஏன் ஊழியங்கள் ஷைன் ஆக மாட்டேங்குதுன்னு சொன்னா, நிறைய நேரங்கள்ல ஊழியங்கள் ஷைன் ஆகாததுக்கு காரணம் ஏனென்றால் கர்த்தர் சொல்றபடி செய்யாம தங்க இஷ்டப்படி செய்யறது. கர்த்தர் தான் சொல்லிருப்பார் ஊழியத்தை இப்படி செய்யின்னு சொல்லி, இப்படி செய்யறதுக்கு பதிலாக தங்கள் இஷ்டப்படி செய்யறது. இங்க கூட சவுல் செய்யறான். அந்த அமலேக்கை எல்லாரையும் கொண்டு போட்டுறான். ஆனாலும் அந்த ராஜாவையும் அந்த ஆடு மாடு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடுறான். அப்போ இந்த இடத்துல போட்டு எல்லாத்தையும் மடங்கடிச்சுட்டு 9வது வசனத்துல வாசிப்போம். சவுலும் ஜனங்களும் ஆகாயம் ஆடு மாடுகள் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளின் நலமான எல்லாவற்றையும் அழைத்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமான உதவாதவைகளுமாக சகல வஸ்துகளை முற்றிலும் அழித்து போட்டான். இதுதான் ஒரு ட்ராப். இன்றைக்கு பிசாசு அந்த இடத்துலையும் தோண்டி விடுவான் நம்மள. கர்த்தருடைய வார்த்தை இது வேண்டானா வேண்டாம் தான். ஆனா நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி செய்யும் போது கர்த்தருக்கு கோபம் வருது. நம்ம இஷ்டப்படி செய்யறது எல்லா காரியங்கள்லையும் செய்யும்போது. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, அவனை ராஜாவாக்குனது எனக்கு வேசனமா இருக்குது. இவமே கர்த்தர் ஜனங்கள் மேல கோவப்படும் போது ராஜாவுக்களை தான் பொதுவாக தண்டிப்பாரு.
ஜனங்கள் மேலேயும் அவருக்கு கோபம் வரும்போது இப்போ ஜனங்களும் கூட சேர்ந்து தான் செய்தாங்க. ஆனால் யார் பனிஷ்மெண்ட் வாங்கினது? ராஜா தான் வாங்கினான். அது மாதிரி இந்த இடத்துல நான் சொல்கிறேன், ஊழியக்காரங்க தான் வாங்குவாங்க, சபை மக்கள் அவங்கள தப்பிச்சுக்குவாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, சாமுவேலை அனுப்புகிறாரு. சாமுவேல் அனுப்பும்போது நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் வாரம், இதெல்லாம் நல்லா தான் பேசுகிறான். ஆனால் கர்த்தருக்கு கோபம் வந்து அப்போ அந்த இடத்துல சொல்கிறார் 22வது வசனத்தில், அப்போ அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாங்க தகன பலிகளும் தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடவுள் நிலத்தை பார்க்கலும் செவி கொடுதலே உத்தமம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சுனியை பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிராராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால் அவர் உம்மை ராஜாவாயிராதபடி புறக்கணித்து தள்ளினார். This is what will happen when we disobey and try to do something according to our will. நம்ம நினைச்சுக்குவோம் கர்த்தருடைய காரியத்தை தான் செய்யறோம்னு நினைப்போம், ஆனால் கர்த்தருடைய காரியத்தை செய்ய மாட்டோம், நம்ம சொந்த காரியத்தை செய்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி செய்யும்போது God loses interest in us and pushes aside. இது ஒரு நல்ல பாடம், நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய பாடமாக இருக்கிறது. இதை நல்லா வைக்கணும். இப்போ இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு போய் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக கொண்டு போய் பார்க்கலாம். என் மகனே என் போதகத்தை மறவாது. இந்த இடத்துல போதகம் சவுலுக்கு போதிக்கிறாங்க. இது மாதிரி வேணும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். உன் இருதயம் என் கட்டளைகளை காக்கிறது. உண்மையாவே சவுலுடைய இருதயத்துல இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வைத்திருந்தாரானால் இந்த இடத்துல அவருக்கு தோல்விகள் வந்திருக்காது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். இந்த இடத்துல he lost everything. கடைசியில பட்டயத்தை நட்டு அதுல விழுந்து சேர்த்தான். அப்பவும் சாவடிக்க முடியாம கடைசியில தலையை வெட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி நிலைமைகள்லாம் ஆளாக வேண்டாம். தேவன ஜனங்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்மளுக்கு நீடித்த நாட்கள் வேண்டுமா, தீர்க்க ஆயுசு வேணுமா, சமாதானம் வேணுமா, கர்த்தருடைய சொல்லுபடி கேட்டு அவர் சொல்லுபடி நடக்கும்போது நமக்கு வெற்றியும் அனுகூலமான காரியங்களும் நடக்குது. கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கிறார். நமக்கு ஏற்றமாக உலகமே தலைகளாக மாறினாலும் சரி, நம்மளோட கர்த்தர் இருந்து கர்த்தர் நம்ம காரியங்களை வாய்க்கும்படி செய்வார். கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த சப்ஜெக்டை திரும்பியும் படிப்போம். எப்படி சவுல் ஏமாந்து போனாருன்னு பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கு அநேக ஊழியர்களும் இதனால இது மாதிரி தான் தோத்து போயிருக்குது. ஊழியத்தில் வெற்றி இல்லை. முதல் சபையில் கர்த்தர் ஆவியானவரை கொண்டு நிறைய அதிசயங்களை செய்தார். இன்றைக்கு செய்ய முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் இன்னைக்கு ஊழியக்காரங்க மனுஷரை பிரியப்படுத்துறவர்களாகவும் எல்லாத்தையும் தங்க இஷ்டப்படி செய்கிறவர்களாகவும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது கர்த்தர் அந்த இடத்துல இருக்க மாட்டாரு. நம்ம நினச்சிக்குவோம் கர்த்தர் இருக்கிறாருன்ட்டு, ஆனால் கர்த்தர் இருக்க மாட்டாரு. அந்த இடத்துல தோல்வி தான் நடக்கும். ஆகவே தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், அவர் வார்த்தையின்படி நடங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்து முடிப்போம். தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உமது வார்த்தைகளை கேட்டு அவைகள் நடந்து வெற்றிகரமாக ஜீவித்து கர்த்தரை நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் நாங்கள் பெற்று வாழுகிறவராக இருக்க எங்களுக்கு கிருபை தரும். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே. ஆமென்.